சொந்தங்களே பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் 10ஆம் ஆண்டு துவக்க விழா நல்வாழ்த்துக்கள். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை ஆரம்பித்து 9 ஆண்டு முடிந்து 10வது ஆண்டு விழா விநாயகர் சதுர்த்தி என்று ஆரம்பம். இன்று உங்களுக்கான பதிவு கட்டணம்லாம் பாதி ரேட்டா குறைஞ்சி நாங்கள் போட்டோம். இதெல்லாம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தான். வரண்டிய பெற்றோர்கள் இல்லத்திலிருந்து எங்களோட வாட்ஸ்அப் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம், நேரில் வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டாக்டர்னா டாக்டர், இன்ஜினியர்னா இன்ஜினியர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுங்கள், கெட்டு போக மாட்டீர்கள். வரன் தேடும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சீக்கிரம் வரன் தேடி திருமணத்தை செய்யுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாரை நம்பியும் வாழாம அவங்க கைத்தொழிலை பற்றி வாழ கற்றுக்கணும். ஒவ்வொரு மனிதருக்கும் நிறைய அறிவுகள் இருக்கிறது. அவரோட அறிவுகளை பயன்படுத்தி வாழ்ந்தால் பின்னால் யாரை நம்பியும் நம்ம வாழ தேவையில்லை. பிள்ளைகளையோ உறவினர்களையோ நண்பர்களையோ வாழ தேவையில்லை. நாம் ஒருவரும் தன் கையை மூடி கரணம் போட வேண்டும் என்று சொல்வதற்கு போல சிவாஜி ஒரு படத்திலே ஒரு பாடலை அறிமுகப்படுத்தியிருப்பார். பாடியது யாராக இருந்தாலும் அவர் நடித்த நடிப்பிலே நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொருத்தரும் தன்னை நம்பி வாழ வேண்டும். உங்களுக்கான ஜாதகங்களை வாசிப்பதற்காக திருமதி மஞ்சிலா அவர்கள் முதலில் வாசிப்பார்கள். உங்களுக்கான இன்றைய ஜாதகம். ஜாதகர் பெயர் பிருந்தா ஸ்ரீ. ஜாதக முறை நாளில் செவ்வாய் ஜாதகம், சோழிய வெள்ளாளர் பிள்ளை. இவருடைய ராசி தனுசு ராசி, மூல நட்சத்திரம், துலாம் லக்னம். உங்களுக்கான இன்றைய ஜாதகம் பிருந்தா ஸ்ரீ, நாளில் செவ்வாய். இவங்க சோழிய வேளாளர் பிள்ளை வகுப்பை சேர்ந்தவர். தனுஷ் ராசி, மூல நட்சத்திரம், துலாம் லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகர் படிப்பு MPA முடிச்சிருக்காங்க. உயரம் 5.2, PFT முடிச்சிருக்காங்க. இது ஹைட்டா இருக்காங்க. பிறந்த தேதி 9/12/1999. பிறந்த நேரம் 3:29 AM. கார்த்திகை மாதம் வியாழக்கிழமை பிறந்திருக்காங்க. இவங்க ஒர்க் பண்றது HR டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. சம்பளம் மாதம் 40,000 வாங்குறாங்க. கம்பெனி பெயர் ரூபிக்ஸ் கம்பெனி. ஜாதகர் இருப்பிடம் பெங்களூர், சொந்த ஊர் சேலம். அப்பா பெயர் ஜெகதீஸ்வரன். இவங்க சீனியர் மேனேஜரா கனரா பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. அம்மா பேர் பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரி. இவங்க இல்லத்தரசியா இருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாங்கான வரம் வேணும்னு சொல்றாங்க. பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தவர் 1, மொத்த எண்ணிக்கை 2, தம்பி ஒருத்தவங்க இவங்களுக்கு இருக்காங்க, கல்யாணம் ஆகலை. இவங்களோட சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் பிருந்தாசி, அழகான பொண்ணு. இவங்க பிறக்கும் போதே கேது மகான் திசை 5 வருஷம் 4 மாசம் 21 நாள், சுக்கிரன் திசை 20 வருஷம். இந்த அழகான பொண்ணுக்கு ஏற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு பிரணேஸ்வரர், பரிகார செவ்வாய், சுவாதி 3ஆம் பாதம், துலாம் ராசி, தனுசு லக்னம், MS இன்ஜினியர் படிச்சிருக்காரு. உயரம் 5.4, 25/12/1997 போட்டிருக்காரு. மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். கன்னடாவில் வேலை பார்க்குறாரு. சொந்த ஊர் ஈரோடு. தற்சமயம் சிங்கப்பூர்ல வேலை பார்க்குறாரு. அப்பா பேர் சந்திரசேகர், இன்ஜினியர், சிங்கப்பூர் கவர்மெண்ட்ல வேலை செய்யறாரு. அம்மா பேர் தங்க அன்னபூரணி, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1, ஒரே பையன் தான், அழகான பையன். இவர் பிறக்கும் போதே ராகு மகா திசை 8 வருஷம் 5 மாசம் 3 நாள், குரு மகா திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து வருகிறது.
ஜாதகர் பெயர் சஞ்சீதா. சுத்த ஜாதகம். இவங்க அகமுடையார் வகுப்பை சேர்ந்தவர். மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், கடக லக்கணத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகர் படிப்பு எம்காம் படிச்சிருக்காங்க. உயரம் 5.7, நிறம் சிவப்பு. பிறந்த தேதி 13/6/1991 பிறந்திருக்காங்க. பிறந்த நேரம் 9:18 AM. வைகாசி மாதம் வியாழக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்காங்க. இவங்க சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சேலம் தாகப்பட்டி அந்த ஊர்ல பிறந்திருக்காங்க. அப்பா பேர் மாணிக்கம். இவங்க ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. டிரைவிங் பேப்பர் ரோட் மேனுஃபேக்சரா இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. அம்மா பேர் பார்த்தீங்கன்னா சாந்தி. இவங்க இல்லத்தரசியா இருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா படித்த நல்ல குடும்ப பாங்கான வரன் வேணும்னு சொல்லியிருக்காங்க. பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தவர் 1, மொத்த எண்ணிக்கை 1. இவங்களுக்கு தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க. சொத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு 2 மற்றும் 1200 சதுர அடிக்கு பிளாட் ஃபேக்டர்ஸ் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாதகர் பெயர் சங்கீதா. பேர் சங்கீதா. ராகுகேது ஜாதகம். ராகவதரசில் பிறந்திருக்கிறாங்க. 17 வருஷம் 3 மாதம் 16 நாள் இருக்கு. குருமகதசை 16 வருஷம் 60 குரு குருதிசை. இவருக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் சோழிய வேலை. பேர் அருண்குமார். சோழிய வேளாளர் பிள்ளை. ராகுகேது ஜாதகம். கிருத்திகை 2ஆம் பாதம். ரிஷபராசி, கடகலக்கணம். பிஇ படிச்சிருக்காரு. உயரம் 5.6. 12/3/1989 வந்திருக்காரு. வருஷம் 45 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. பெங்களூர் சொந்த ஊர். பெங்களூர் வேலை பார்க்குறாரு. சொந்த ஊர் வாழப்பாடி, சேலம். அப்பா பேர் முருகேசன். பிஎஸ்என்எல் ரிட்டையர்டு. திருமதி கீதா இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்தவர் தங்கச்சி 1, கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் பிறக்கும் போதே சூரியன் மகதசை 3 வருஷம் 2 மாதம் 3 நாள். சந்திர திசை 10 வருஷம். செவ்வாய் திசை 7 வருஷம். ராகு திசை 12 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். ஜாதகர் பெயர் ஹேமர்ஷினி. விஸ்வகர்மா வகுப்பை சேர்ந்தவர். இவங்க சுத்த ஜாதகம். கடக ராசி, ஆயுத நட்சத்திரம், விருச்சிக லக்கணத்துல பிறந்திருக்காங்க. இவங்களுடைய படிப்பே பிபிடி எம்பிடி படிச்சிருக்காங்க. உயரம் 160 சென்டிமீட்டர். நிறம் சிவப்பு. பிறந்த தேதி 21/5/1999 பிறந்திருக்காங்க. பிறந்த நேரம் 7:24 PM பிறந்திருக்காங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இவங்க சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம். அப்பா பேர் பார்த்தீங்கன்னா சக்திவேல். இவங்க ஊரக வளர்ச்சித்துறையில இருக்காங்க கள்ளக்குறிச்சி. அம்மா பேர் பார்த்தீங்கன்னா ராணி. இவங்க மதுரா துணிக்கடை சின்ன சேலத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. துணிக்கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிறப்பு வரிசை பார்த்தீங்கன்னா 2, உடன் பிறந்தவர் 2, மொத்த எண்ணிக்கை 3. இவங்களுக்கு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. திருமணம் ஆயிடுச்சு. தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா சொந்த காம்பவுண்ட்ஸ் 1 இருக்கு. சொந்த மாடி வீடு இருக்கு. 2 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. நிறைவான வசதி உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் காமஸ்ரீ. இவங்களுக்கு சின்ன சேலம். சொந்த ஜவுளி கடை இருக்குது. நல்ல வசதி. பிசியோதெரபி நர்சிங் படிச்சுக்கிறாங்க. இவங்க பிறக்கும் போதே புதன் மகதசை 2 வருஷம் 1 மாதம் 5 நாள் இருக்கு. கேது திசை 7 வருஷம். சுக்கிர திசை 20 வருஷம். இந்த அழகான பொண்ணு கேட்ட வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு மணிமாறன். தெலுங்கு கன்னட. சுத்த ஜாதகம். மிருகசீரிஷ நட்சத்திரம். மிதுன ராசி, துலாம் லக்னம்.
பிஇ எம்எஸ்சி படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.11, 17/11/1997 பிறந்திருக்கிறாங்க. வருஷத்துக்கு 50 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் தருமபுரி. அப்பா பேர் சரவணமூர்த்தி, அம்மா பேர் மகாலட்சுமி. பிஇ, பிறப்பு வரிசை 2, கூட ஒரே பையன்தான், நல்ல வசதி. இவர் பிறக்கும் போதே செவ்வாய் மகாதசை 2 வருஷம் 4 மாதம் 9 நாள், ராகு திசை 18 வருஷம், குரு மகாதசை 16 வருஷம். இந்த அழகான மணமகனுக்கு ஏற்ற மணமகன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து போயிருக்கு. உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் பிரகாஷ். இவங்க இந்து செங்குந்தர் முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். நாளில் செவ்வாய் ஜாதகம். ரிஷிப ராசி, ரோகிணி நட்சத்திரம், துலாம் லக்கணத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகர் படிப்பு எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க. உயரம் 5.5, நிறம் சிவப்பு. பிறந்த தேதி 13/12/1997 பிறந்திருக்காங்க. பிறந்த நேரம் 4.5 AM பிறந்திருக்காங்க. கார்த்திகை மாதம் சனிக்கிழமை அன்னைக்கு. ஜாதகர் இருப்பிடம் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை. சொந்த ஊர் சோழிங்கநல்லூர்ல சொந்த ஊர். அப்பா பேர் பார்த்தீங்கன்னா ஜெகதீசன். இவங்க கவர்மெண்ட் டீச்சரா இருக்காங்க. அம்மா பேர் பார்த்தீங்கன்னா சுமதி. இவங்க இல்லத்தரசியா இருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா படித்த நல்ல குணமுள்ள மணமகள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தவர் 1, மொத்த எண்ணிக்கை 1. இவங்களுக்கு தங்கை மட்டும் ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த ஜாதகர் பெயர் விசால், இந்து செங்குந்த முதலியார், அருமையான ஜாதகர். இவர் பிறக்கும் போதே சந்திர மகாதசை 8 வருஷம் 5 மாதம் 24 நாள் இருப்பு, செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். இந்த அழகான மணமகனுக்கு ஏற்ற மணமகன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்வுகள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகத்தை நீங்கள் பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். எங்களுடைய எஸ்ஆர்டி கல்யாண மாலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பண்ணி வச்சுக் கொள்ளுங்கள். எங்களுடைய எஸ்ஆர்டி கல்யாண மாலை எக்மோரில் இருக்கிறது, சென்னையில, சேலத்தில், ஆத்தூரில் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.